لا يستوي القائدون من المؤمنين والمجاهدون. யார் ஈமான் கொண்டவர்களில் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களும், அல்லாஹ்வினுடைய பாதையில் செல்லக்கூடிய மனிதர்களும் ஒருபோதும் சமமாக ஆக மாட்டார்கள் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா அருள்வார். இந்த வசனம் அருளப்பட்ட பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை சஹாபாக்களிடத்திலே எடுத்து வாசித்துக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி வருவார். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு கண் தெரியாத சஹாபி. நபியினுடைய சபைக்குள் அவர் வருவார். வருகிற பொழுது நபி அவர்கள் இந்த வசனத்தை ஓதி விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். யார் வீட்டிலே எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களும், அல்லாஹ்வினுடைய பாதையில் செல்லக்கூடியவர்களும் சமமாக ஆக மாட்டார்கள் என்று நபி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய கண் தெரியாத சஹாபி நபியிடத்துல கேட்பாராம், யா ரசூலல்லாஹ், இல்ல சரிதான், நானோ கண் தெரியாதவனாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது, ஆனாலும் என்னை நீங்கள் போகக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறீங்க. கண்டறியாத நான் போகக்கூடாது என்று நீங்கள் தடை செய்திருக்கிறீர்கள். ஆனால் மனசுல அல்லாஹ்வுடைய பாதையில போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறது என்று இருக்கிற பொழுது எங்களுக்கு நன்மை கிடைக்காதா? நாங்களும் வீட்டில் சும்மா இருக்கிற அந்த மூமின்களோடு சேர்ந்து விடுவோமா என்று அந்த சஹாபி நபியிடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா உடனடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீண்டும் என்ன செஞ்சான்? இன்னொரு அந்த வசனத்தினுடைய ஒரே ஒரு இன்னொரு வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்பி வைத்தார். என்ன வார்த்தை? லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன் வல் முஜாஹிதூன். இந்த இரண்டு வார்த்தைக்கு மத்தியில் லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைர உலில் தரர், கைர உலில் தரர் இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தோடு சேர்த்து திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இந்த வசனத்தை ஓதி காண்பிக்க செய்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? கைர உலில் தரர்னா யார் நிர்பந்தத்தில் இருக்கிறார்களோ, உள்ளத்துல அவங்களுக்கு போர் செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் செல்ல முடியாமல் தடுக்கப்பட்ட நிலையில் யார் இந்த கண்டறியாத சஹாபியை போன்று இருக்கிறார்களோ அவர்கள் விதிவிலக்கானவர்கள். அவர்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் அல்லாஹ் தஆலா கூலியை வழங்குவான் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே அதிகப்படியாக ஒரு வார்த்தையை சேர்த்து அந்த வசனத்தை முடிப்பான் என்பதாக சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் இந்த சஹாபி கண்டறியாத சஹாபி தான். ஆனால் பெருமானாரிடத்திலே மிகுந்த மரியாதைக்குரியவராக இருந்தார். எந்த அளவுக்கு நான் ஹலத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அல்லவா? காலையில மொத்தம் 2 பாங்கு உண்டு. நம்ம ஒரு பாங்கு தான் சொல்றோம். தஹஜ்ஜுக்கு ஒரு பாங்கு சொல்லக்கூடிய பழக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்தது. தஹஜ்ஜுக்கு ஒரு பாங்கு சொல்லுவாங்க. இந்த பாங்கை சொல்லக்கூடிய பொறுப்பை அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்திருந்ததாக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாங்கு சொல்வார்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாங்கு சொல்வார்கள். பாங்கு சொல்லக்கூடிய அதிகாலை பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை கொடுத்திருந்தாங்க. சில சஹாபாக்கள் கேட்டாங்களா, உங்களுக்கு கண்ணு தெரியாது, நீங்கள் எப்படி நேரத்தை அறிந்து இது கரெக்டா தஹஜ்ஜத் நேரம் தான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எதை அடிப்படையாக வைத்து நீங்கள் பாங்கு சொல்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா என் காதிலே பாங்கோசையை ஒலிக்க செய்வான். நான் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த பாங்கோசை எங்கே வானலோகத்திலிருந்து ஒலிக்கிறதா அல்லது மேல மலக்குகளுடைய பாங்கா தெரியாது.
ஆனால் என் காதில் அல்லாஹு தஆலா பாங்கோசையை ஒலிக்க செய்வான், நான் உணர்ந்து கொள்வேன் பாங்கு சொல்வதற்குண்டான நேரம் வந்து விட்டது என்று நான் உணர்ந்து கொள்வேன், எழுந்திருத்து பாங்கு சொல்வேன் என்பதாக சொல்வார். அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய நபியிடத்திலும் கண்டறியாத சஹாபிதான். ஆனால் அவர் மிகுந்த மதிப்பு பெற்றிருந்தார். நபி அவர்கள் போருக்கெல்லாம் போவாங்கல்ல, போருக்கெல்லாம் போகும்பொழுது மதீனாவில் ஒரு ஹலீஃபா இருந்தானே நபியினுடைய இடத்தில். நபி அவர்கள் படை தளபதியாக வெளியே போருக்கு போகும் பொழுது மதீனாவினுடைய ஹலீஃபாவாக, அதாவது டெம்பரவரியா ஒரு ஆளை நியமிக்கணும். ரசூல்லா வர்ற வரைக்கும் மஸ்ஜித் நபவியில தொழுகை நடத்தணும். யாரை நியமிப்பார்கள் என்றால் இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவர்களை தான் தன்னுடைய முஸல்லால நின்று தொழ வைப்பதற்கு இமாமாக ஹலீஃபாவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்து விட்டு செல்வார்களாம். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர் அவருடைய மனசுல அல்லாஹ் என்னதான் அனுமதி கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில போகணும், நம்மளும் ஷஹீதாகணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்திலே காதிசியா போர் ஒன்று நடந்தது. இந்த காதிசியா போர்ல ஒரு அனுமதி கேட்கிறார், படை தளபதி மறுக்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, நான் கண்ணு தெரியாதுதான், என்னால போர் செய்ய முடியாதுதான், என்றாலும் இஸ்லாத்தினுடைய கொடி இருக்கா இல்லையா, அந்த கொடியை சுமந்து செல்லக்கூடிய போர் போராட்டம் கொடுப்பீங்கல்ல, என்னிடம் கொடுங்கள், அதை நான் கவனமாக பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த இஸ்லாத்தினுடைய படையினுடைய கொடியை அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வாங்கி போரிலே கலந்து கொள்கிறார். அந்த போரிலே அவருடைய கரம் துண்டிக்கப்படுகிறது. கொடி வைத்திருந்த அந்த கரம் துண்டிக்கப்படுகிற பொழுது கொடியை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அவர் இப்படி சொன்னாரா, என்ன தெரியுமா சொன்னாரு, எந்த நிலையிலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு முன்னால் வரக்கூடிய எதிரி எனக்கு தான் கண்ணு தெரியாது, அதனால எனக்கு பயம் இல்லை. எதிரி எவன் வர்றான்னு எனக்கு தெரியாது, அவன் அம்பை கொண்டு எய்கிறானா வாளை கொண்டு எய்கிறானா, பயம் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், கொடியை தூக்கி போடுவோம். ஒண்ணுமே கிடையாது, என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை, மரணம் வந்தாலும் அதை பார்ப்பதற்கு அல்லாஹ் கண்ணு கொடுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன செய்கிறார், கொடியை நெஞ்சோடு அணைத்தவராக அந்த போர்க்களத்திலே இறுதியில் ஷஹீதாக்கப்படுகிறார். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றிலே நிறைய செய்திகளை நாம் பார்க்க முடியும். சஹாபாக்கள்கிட்ட சில சிறப்பு குணங்கள் உண்டு. அதுல 2 விஷயத்தை நான் சொல்றேன். இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவர்களுடைய இந்த நிகழ்வுகளில் 2 செய்திகள் இருக்கிறது. முதல் செய்தி என்ன தெரியுமா, பொதுவாக சஹாபாக்களை பொறுத்தவரை எந்த ஒன்றை அல்லாஹ்வுடைய நபியிடமிருந்து நமக்கு பெற்று தந்தாலும், அல்லாஹ்வுடைய நபியிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தை அவர்கள் வாங்கினாலும் அது அவர்களுக்கு மட்டும் பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்காது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பிரயோஜனம் தரக்கூடிய பலன் தரக்கூடியதாக ஒன்றாகத்தான் அது இருக்கும் என்பதாக சொல்லுவார்கள். பாருங்களேன், அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், லா யஸ்தவில் முஃமினூன லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன் வல் முஜாஹிதூன். அல்லாஹ் என்ன செய்யறான், வீட்டில் இருக்கிறவங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில போறவங்களும் சமமாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் வசனம் இறக்குறான். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்ன செய்யறார், யா ரசூலுல்லாஹ் என்ன மாதிரி ஆளுக்கு என்ன அப்படின்னு அவர் என்ன செய்கிறார், கேட்டு பெறுகிறார். உங்கள மாதிரி ஆட்கள் விதிவிலக்கு என்று அல்லாஹ் வசனம் இறக்குகிறார். அந்த வசனம் அவருக்கு மட்டும் சொந்தமானதா, அவரை போன்று யாரெல்லாம் கண்டறியாமல் உலகத்தில் வாழ்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கும் சேர்த்தே சலுகை என்ன செய்கிறார், பெற்று தருகிறார். இது சஹாபாக்களுடைய சிறப்புகளில் ஒன்றாக சொல்வார்கள். எந்த ஒரு நன்மையை அவர்கள் பெற்றாலும் அந்த நன்மை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் சேர்ந்ததாக இருக்கும் என்பது ஒன்று. இரண்டாவது, சஹாபாக்களை பொறுத்தவரை சலுகைகளை விரும்ப மாட்டாங்க. சரியா, சலுகைகள் இருந்தாலும் அதை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாஹ் சலுகை கொடுத்துட்டாங்கல்ல தொழாம வீட்டுல உட்காருவோம், அல்லாஹ் சலுகை கொடுத்துட்டாங்கல்ல நம்ம ஏன் போருக்கு போறோம், அப்படிதான் கிடையாது. அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு விஷயத்தை உறுதி கொண்டு விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அதன் மீதே அவர்களுடைய ஆர்வம் இருக்கும். இப்ப இவர் போருக்கு போன என்ன அவசியம் இருக்குதா, இல்ல, அல்லாஹ் தான் சொல்லிட்டான், நீங்க போருக்கு போகாட்டாலும் போருக்கு செல்லக்கூடியவர்களுக்கு உண்டான நன்மை என்னவோ அந்த நன்மை உங்களுக்கு தாரன்னு சொல்லிட்டான், அப்படித்தானே, அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பின்னாடியும் அவர் அதை விரும்பல. சும்மா வீட்டுல உட்கார்ந்து நன்மையை பெறுறது, இது எவ்வளவு பெரிய பாடம் தெரியுமா, உழைச்சு சம்பாதிக்கிறது. அதே சம்பாத்தியம் வீட்டுல சும்மா உட்கார்ந்தாலும் வருது இல்ல, ஏன் உழைக்க போனோம் அப்படின்னு நினைச்சா சஹாபாக்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. அதான் சொல்ல வந்தோம், சஹாபாக்களை பொறுத்தவரை சலுகைகள் இருந்தாலும் சலுகைகளை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள், நன்மையை அவர்கள் உழைத்து பெற வேண்டும் என்று நினைப்பார்கள்.
நன்மையை உழைத்து பெற வேண்டும், போராடி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். பத்ர் யுத்தம் நடந்துச்சு. பத்ர் யுத்தம் எப்ப நடந்துச்சு? ரமலான் நடந்துச்சு. ரமலான் பிறை 17. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனுமதி கொடுத்தான், சலுகை வழங்கினான். நீங்கள் பத்ர் யுத்த காலத்திலே உங்களுக்கு என்னன்னா நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க போர் செய்ய போறீங்க, கடைப்படைஞ்சிருவீங்க. நீங்க என்ன செய்ய வேணாம், நீங்க நோன்பு வைக்க வேணாம். அல்லாஹ் செலவு கொடுத்தான். சொல்வார்கள், அல்லாஹ் செலவு கொடுத்திருந்தாலும் அந்த பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட எந்த சஹாபியும் அந்த சலுகை என்ன செய்யல, ஏத்துக்கிடல. நோன்பு வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா எங்களை கைவிட மாட்டான், எந்த கலைப்பும் வராது என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து சலுகை வேணான்னு சொல்லி நோன்பு வைத்தவர்களாக என்ன செஞ்சாங்க? பத்ர் யுத்த காலத்திலே எதிரிகளை அவர்கள் சந்தித்தார்கள். அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தார் என்பதாக சொல்வார்கள். ஆக சஹாபாக்களை பொறுத்தவரை இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தும் அவருடைய வரலாற்றை பார்த்தால் சலுகை இருந்தும் கூட அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செல்ல வேண்டும், ஷஹீத் என்ற அந்தஸ்தை போராடி பெற வேண்டும் என்று செஞ்சாரு. சென்றார், போர்க்களத்திலே நின்றார், போர்க்களத்திலே ஷஹீதானார் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவர்கள் சஹாபிகளாக இருக்கிறார்கள். ஏன் நமக்கும் சஹாபிகளுக்கு உண்டான வித்தியாசம்? சஹாபிகள் என்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். அவர்கள் எப்பொழுதும் தன்னை பற்றி யோசிக்க மாட்டார்கள், சமூகம் சார்ந்து யோசிப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, மார்க்கத்திலே இலகை சலுகை விரும்ப மாட்டார்கள். மார்க்கத்திலே எது வலுவானதோ எது கடினமானதோ அதை செய்வதற்கு தான் சஹாபாக்கள் விரும்புவார்கள்.